என்னைக்காவது பைபிளை எடுத்து வாசிக்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்து நான் பயந்து போயிட்டேங்க அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த வசனமும் உங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணாது. பயம் எங்க இருந்து வருது? காலங்காத்தால எந்திரிச்சு பைபிளை கையில எடுக்காம டிவி திருப்பினீங்கன்னா அங்க பிசாசு காத்துக்கிட்டு இருப்பான். இன்றைக்கு ஏர் இந்தியா பிளைட் டமார் எத்தனை பேர் இறந்து போனாங்க? 276 பேர் இறந்து போனாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? போச்சுடா, அடுத்த வாரம் எனக்கு பிளைட், நான் எப்படி பிளைட் ஏறுறது? பிளைட் ஏறி நான் உயிரோட கீழே இறங்குவானா? இருக்கா இல்லையா பயம் நமக்கு? எனக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த பயம் இருந்தது. கரெக்ட். அந்த ஒரு ஏர் இந்தியா பிளைட் அன்றைக்கு வெடித்து சிதறனா அதே நாள்ல சுமார் 24,000 பிளைட்ஸ் அன்றைக்கு ப்ராப்பரா டேக் ஆஃப் ஆகி ப்ராப்பரா லேண்ட் ஆச்சு. ஆனா நம்ம எதை பார்த்து பயப்படுறோம்? அந்த ஒரு நியூஸ பார்த்த உடனே ஐயோ பயம். அப்பதான் கண்டுபிடிச்சேன், என்னத்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரோ அங்க நம்மள போக விடாம பயமுறுத்துறது தான் பிசாசு இதெல்லாம் செய்யறான்றதை புரிஞ்சுக்கிட்டேன்.